பார்த்துட்டு இருந்தேன், நேரம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. மணி பாரு 1:30 மணி ஆயிட்டு. வாங்கட்டி எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். சரிம்மா சாப்பிடுவோம். ஏட்டி பெரியவளை நீ என்ன சாப்பிடலையா? எனக்கு ஒன்றும் சாப்பாடே வேண்டாம். ஏன்டி அம்மா நல்ல வாசனையா உனக்கு சாம்பார் வச்சிருக்கேன், உனக்கு வேண்டாமா சாம்பார்? அவியலும் தான் வச்சிருக்கேன், சாப்பிட்றதுக்கு என்ன கசக்கா உனக்கு? எம்மா என்னைய டெய்லி நீ தெண்டச்சோறுன்னு திட்டுற, பிற எதுக்கு நான் சாப்பிடணும்? எனக்கு சோறு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். அட இந்த பிள்ளை ஏதோ நடிக்க ஆரம்பிச்சிட்டா. ஏ கிருவா வசம்மா, நீ நல்லா நடிக்கட்டி. நேற்று சிக்கன் ரைஸ் பிரியாணிக்கு தானே அடி போடுற, நம்ம வேற சாப்பிட்டுட்டோமே. நம்மளும் அவ கூட சேர்ந்து உண்ணாவிரதம் இருந்திருந்தா இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று கிடச்சிருக்கும். சரி இவ போடுற திட்டம் தெரியாமல் மொதாடா வேற நம்ம தின்னாச்சு. அதுக்கெல்லாம் காவப்படலாமாட்டி, சும்மா விளையாட்டுக்கு தானே அம்மா சொன்னேன். சரி அம்மா உனக்கு ஊட்டி விடவாமா? சோறு வச்சுட்டு வந்து ஊட்டி விடவா தங்க பிள்ளை? ஏம்மா வேண்டாம்மா, நான் சாப்பாட்டை எடுத்து வாயில் வைக்கும்போது நீ தெண்டச்சோறுன்னு சொன்னது தான் என் வாய்க்குள்ளே வருது. என் காதில் அதான் ஒலிக்குது. சரி வாய்க்குள்ளன்ட்டேன், காதில் அதாம்மா ஃபுல்லாக ஒலிக்குது. என்னால் சாப்பிடவே முடியல, தொண்டைக்குள்ளே விட்டு இறங்க மாட்டேங்குது. நான் இனிமேல் ஏதாவது சாதிச்சுட்டு தான் சாப்பிடுவேன். ஏட்டி அப்போ இந்த தாட்டி அம்மா நீ 100 ரூபா தாரண்டி, கடையில் போய் சாப்பிட்டுட்டி இன்னைக்கு ஒரு நாள் நீ வீட்டில் சாப்பிடாண்டா. அம்மா சொன்னதை மனசில் வச்சுக்கிட்டே இருக்க வேண்டாட்டி, போட்டி கடையில் போய் உனக்கு பிடிச்சது ஏது வாங்கி சாப்பிடு போ. பிளான் தான் சக்ஸஸ் ஆகுச்சு, ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட போகிறேன் தங்கச்சி, தேன்மொழி. ஏம்மா அப்போ எனக்கு இப்போ தானே சட்டியே சோறு தின்னேன், அதுக்குள்ளே என்ன உனக்கு? அக்கா போட்டு அந்த பிள்ளை என்னத்தையும் போய் சாப்பிட்டு வரட்டும். உடனே பாட்டிக்கு வந்துடுவா. பாட்டிக்கு சிக்கன் ரைஸ் நல்ல காரமாக பெப்பர் தூக்கலாக போட்டீங்க. நான் இதோ வந்துட்டேன். என் பிளானு சக்ஸஸ் ஆகலை, எனனே தெரியல. அம்மா மூஞ்ச பார்த்தா பயமா இருக்குதே.